நேர்மையான எளிய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் கார் டிரைவர் செல்வம் சமுத்திரக்கனி. அவரின் வாழ்வில் அடுத்தடுத்து நடக்கும் இரு நிகழ்வுகள் அவர் மனதுக்கு பிடிக்காத ஒரு முடிவினை எடுக்க வைக்கிறது. அந்த முடிவின் தொடர்ச்சியாக ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசையும் வருகிறது. அதற்காக அவர் எடுக்கிற முயற்சிகள் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை தனது கார்மேனி செல்வம் படத்தின் மூலம் சொல்லியிருக்கிறார் அறிமுக இயக்குனர் ராம் சக்ரி. அன்பான அப்பா, நேர்மையான கார் டிரைவர், அப்பாவியான கணவன் எனச் செல்வமாக சமுத்திரக்கனி. சமுத்திரகனீசம் நிறைந்த கதைதான் என்றாலும் கருத்து ஊசிகள் இல்லாமல் முக்கிய காட்சிகளில் தன் அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். செல்வத்தின் மனைவி சாந்தியாக லட்சுமி பிரியா சந்திரமௌலி விளிம்பு நிலை குடும்ப தலைவியாக இயல்பான நடிப்பை வழங்கியிருக்கிறார். உறவினர்களுக்கு மத்தியில் அவமானப்படும்போது கிளம்புகிற வைராக்கியம், தன் கணவனிடம் பொருளாதார நிலை குறித்து புரிய வைக்க பொறுமுதல், அதே கணவன் சிக்கலில் மாட்டிக்கொள்கிற பொழுதில் ஏற்படுகிற பரிதாபம் என பொருத்தமாக நடித்திருப்பது கதைக்கு அழுத்தம் கூட்டுகிறது. இவர்கள் தவிர கௌதம் வாசுதேவ் மேனன், அபிநயா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரங்களுக்கு நியாயம் சேர்த்திருக்கிறார்கள். சிறிய கதாபாத்திரமாக இருந்தாலும் கார்த்திக்குமாரும் படவா கோபியும் கொடுத்த வேலையை சிறப்பாகச் செய்திருக்கிறார்கள். சென்னை, துபாய் என குறைவான லொகேஷன்களில் நடக்கிற எளிமையான கதைக்கேற்ற ஒளிப்பதிவையும் எடிட்டிங்கையும் வழங்கியிருக்கிறது ஒளிப்பதிவாளர் யுவராஜ் தக்ஷன் மற்றும் படத்தொகுப்பாளர்கள் ஜெகன் ஆஷுவி தினேஷ் எஸ் அடங்கிய தொழில்நுட்பக் குழு. பாடல்கள் பெரிய அளவில் ஈர்க்காத நிலையில் பின்னணி இசையில் சில காட்சிகளில் கவனிக்க வைத்திருக்கிறது மியூசிக் கிளவுட் ஸ்டுடியோ டெக்னாலஜி குழு. நேர்மையான டிரைவராக வாழும் சமுத்திரக்கனியின் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் தொடங்கும் கதை, தடுமாற்றம், ஏமாற்றம், வெளிநாட்டு வேலை என பல தளங்களில் பயணிக்கிறது. ஆனால் படம் சொல்ல வருகிற கருத்து தெளிவானதாக இல்லாமல் ஏகத்துக்கும் குழப்பத்தை உண்டாக்கியிருக்கிறது. டாக்ஸியில் ஏறி பணம் தராமல் ஓடிவிடுபவர்களாக சித்தரிக்கப்படும் இளைஞர்கள் குறித்த அந்த எபிசோடு, லைஃப் இன்சூரன்ஸ் குறித்த அச்ச உணர்வு, தன் வாழ்நிலையை முன்னேற்றிக் கொள்ள நடுத்தர குடும்பத்தினரின் வழிகளில் ஒன்றாக இருக்கும் கிரெடிட் கார்டு குறித்த கேலி என பல விஷயங்களைச் சுவாரஸ்யத்தைத் தாண்டி இன்னும் கொஞ்சமேனும் கவனத்துடனும் முதிர்ச்சியுடனும் அணுகியிருக்கலாம்.